ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட போது இந்த பிரிவினை ஆவி எவ்வளவு தந்திரமாக கிரியை செய்யும் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் என்று நம்ம பார்த்தோம். லோத்துவின் சம்பவத்தில் வேற மாதிரி. லோத்து ஆபிரகாம் சம்பவத்தில் லோத்துனுடைய இருதயத்தை கரெக்ட் பண்ணி அவர் பிரிந்து போவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட போதிலும் அவர் அந்த பிரிவினையை ஏற்றுக்கொண்டு அவர் பிரிந்து போய்விட்டார். ஆனால் நகோமி, ஓர்பாள், ரூத் சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நகோமி சொன்னபோது ரூத் பிரிந்து போவதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அவர்கள் அவளை விட்டு பிரிந்து போகவில்லை. அவங்க அவளோடையே கூட இருந்தாங்க. அந்த அம்மாளுக்கு நல்லா தெரியும், நகோமி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவனுடைய ஜனத்தை சேர்ந்தவள் என்று சந்தர்ப்பம் கிடைச்சாலும் விலகி போகலை. அது சிங்கிளாக முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு குரூப், ஒரு கூட்டம், இவர்களுக்குள்ளே இந்த பிரிவினை ஆவி கோராகு, தாத்தான் என்பவர்களுக்குள்ளே வந்தபோது அது ஒருவருக்குள்ளே மாத்திரம் நிற்காம ஒரு பெருந்திரள் கூட்டத்தையே அப்படியே மோசைக்கு எதிராக திசை திருப்பி சபைக்கு எதிராக திசை திருப்புறதை பார்க்குறோம். எல்லாரும் ஒரே மாதிரி பின்பற்றி கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன கூட்டம் இந்த கூட்டத்தை உள்ளே போய் மோசையின் மேலே அவதூறான காரியங்களை, அவநம்பிக்கையான காரியங்களை, அதிருப்தியான காரியங்களை விதைக்கிறாங்க. மோசேயும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய சகோதரனும் சகோதரியும் மாத்திரம் ஜனங்களுக்கு நடுவில் தன்னை உயர்த்தணும்னு நினைக்கிறாங்களே, அதற்கு நாமும் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமே. இதோ கர்த்தர் ஒரு தேசத்தை தர்றாருன்னு சொன்னாங்க, இன்னும் வரலையே, நாம் போய்கொண்டு தானே இருக்கிறோம், இன்னும் அந்த இடத்த நம்ம எங்கே பார்த்தோம், இவர்கள் நம்ம மேலே அதிகாரம் பண்ண பார்க்கிறார்கள் என்று பேசினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சபையில் பெரிய ஊழியங்களில் இப்படி யாராவது ஒருவனுக்குள்ளே அதிருப்தி வந்துச்சுன்னா அவன் ஒருவனோட நிற்க மாட்டான். அவன் என்ன செய்வான்னா, பல பேரை உள்ளே சந்தித்து அங்கே இருக்கிறவங்களை எல்லாம், அதிருப்தியானவர்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ப்பாங்க. இது இந்த ஆவியினுடைய ரெண்டாவது தன்மை. ஒரு குரூப்பை சேர்க்கும். அவர்களிடத்தில் வந்து நடக்கிற காரியங்களை சொல்லி ரொம்ப லாஜிக்காக சட்டப்படியெல்லாம் பேசி பல காரியங்களை செய்து ஒரு பிரிவினை எப்படியாவது இந்த ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும், அல்ல இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு சொல்லி இரவு பகலாக உட்காந்து பேசுவாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது எபிரேயருடைய புத்தகத்தில், உங்களில் ஏதாவது ஒருவருக்குள்ளே கசப்பான வேர் தோன்றி அது அநேகரை தீட்டுப்படுத்தி விடாதபடிக்கு என்று. தோன்றது ஒரு ஆளுக்குள்ளே தான், ஆனால் அது அநேகரை தீட்டுப்படுத்தும் வண்ணமாக அது புறப்பட்டு கடந்து போய்விடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஆவி கொண்டவர்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவருடைய மனசில் இருக்கிறத ஒவ்வொருத்தட்டையாக மெல்ல சொல்லி பார்ப்பாங்க. யார் இடம் கொடுக்குறான்னு பார்ப்பாங்க. அவரிடத்துல நிரந்தரமாக உட்காந்துருவாங்க. உட்காந்து சேர் போட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. தினம் அவங்கள போய் சந்திப்பாங்க. சந்தித்து அந்த ஊழியங்களை பற்றி எத்தனை ஊழியங்கள் இந்த மாதிரி பிரிவினைகள், உடைந்து போன அனுபவம். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, உடைஞ்சு போனவன் சும்மா சுற்றி கொண்டிருப்பான். கர்த்தர் யாரை அழைத்தாரோ அவங்க நிரந்தரமாக நிலைச்சு நிற்பாங்க. அதை வச்சே நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம் கர்த்தர் யாரோடு இருக்கிறாருன்னு. இப்போ பாருங்கள், மோசேக்கு எதிராக சபை தலைவர்களை, மற்ற சாதாரண ஜனங்கள்லாம் பரவாயில்ல, சபையில் தலைவர்களாக, ஜனங்களுக்கு தலைவர்களாக ஏற்படுத்தி வைக்கப்பட்டவர்கள், சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், பிரபலமானவர்கள், அதிலே போட்டிருக்கு பாருங்கள், செலிபிரிட்டிஸ், பிரபலமான ஆட்கள் இருந்திருக்காங்க உள்ள. அவர்களில் 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி, எங்கே வாசிக்கிறேன், எண்ணாம புஸ்தகம் 16வது அதிகாரம் 1 to 3 வரைக்கும் உண்டான வசனங்களில் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். கர்த்தர் என்ன சொல்றாருங்கிறதே மோசே தான் கேட்டு சொல்லுகிறார். கர்த்தர் கோராகிடத்தில் ஏதாவது பேசியிருக்கிறாரா? தாத்தானிடத்தில் ஏதாவது பேசியிருக்கிறாரா? ஒரு சின்ன வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாரா? ஐயா, யோசித்து பாருங்கள். பேசினது முழுசும், ஆலோசனை கொடுத்தது முழுசும் கர்த்தர் மோசே இடத்துல பேசினார். மோசையை தான் அழைத்தார். கர்த்தர் அழைச்சது எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள், இந்த ஒரு நிமிஷத்தில் இந்த மாம்ச வெறியை தூண்டுறதுனால, நான் என்கிற ஈகோவை தூண்டுறதுனால, தன்னை சுற்றி இருக்கிற காரியங்களை அல்லது முன்ன நடந்த காரியங்களை நினைக்க விடாமல் மூளையை மழுங்கடிப்பது சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று. சாத்தானுடைய தந்திரங்களில் பிரதானமான ஒன்று. மூளை அப்படியே மழுங்கடிச்சிடும்.
என்ன நடக்கிறது என்பதை யோசிக்காது. கொஞ்சம் யோசிச்சிருந்தா என்ன தெரிஞ்சிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. செங்கடல் பிளந்ததே ஒரு மனிதன் செய்ய முடியுமா? அதை மோசேயின் மூலமாக தானே கர்த்தர் செய்தார். கோராகு தாத்தானை எந்த சீன்லையாவது கொண்டாடுனாங்களா பாருங்களேன். கோராகு தாத்தானை கொண்டு வந்து நீ சபையை நடத்துன்னு சொன்னாங்களா? அல்லது கர்த்தர் ஏதாவது சொன்னாரா? மோசேயினுடைய கைக்கோலைத்தான் உயர்த்த சொன்னார். ஆரோனைத்தான் அபிஷேகம் பண்ண சொன்னார். செங்கடல் இரண்டாக பிளந்தது. வேற யாரு தன்னுடைய கோலை உயர்த்தியிருந்தாலும் கடல் பிளந்திருக்குமா? அதை நடுவில் அவர்கள் கடந்து போறாங்க. ரெண்டா பிளந்துருச்சு. நடுவில் போறாங்க. பார்வோனுடைய சேனை பின்னால் துரத்தி கொண்டு வருகிறது. அவர்கள் நடு கடல்ல வந்த பொழுது அப்படியே கடல் மூடி அழிந்து போனார்கள். இவர்கள் சுகபத்திரமாக கரையேறினார்கள். கரையில் நடந்து போறாங்க. நடந்து போகும்போது தினம் அற்புதம். அக்னி ஸ்தம்பத்தை பார்க்குறாங்க, மேக ஸ்தம்பத்தை பார்க்குறாங்க, வானத்திலிருந்து மன்னா விழுகிறத பார்க்குறாங்க. அவைகள் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கொண்டு அதை தினம் சாப்பிட்றது முழுசும் வானத்து மன்னா, தேவ தூதர்கள் சாப்பிடுகிற உணவாம். இதை விட என்னங்க அற்புதம் வேணும்? வானத்து மன்னாவை அதற்கு முன்னும் பின்னும் யாரும் சாப்பிட்டதில்லை. ஆபிரகாம் கூட சாப்பிட்டதில்லை. யாரும் சாப்பிடலை. அது இவர்களுக்குத்தான் கிடைத்தது, கொடுக்கப்பட்டது. எல்லாம் பார்க்குறாங்க. கீழ்காற்றை அனுப்பி நிறைய பறவைகளை, காடைகளை வந்து விழப்பண்ணி கேட்கறதெல்லாம் செய்து கண்மலையை ஒரு கோலில் அடித்தா தண்ணி வருமா? யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை கண்மலைக்குள்ளே தண்ணி இருந்தால் கூட அதை நீங்கள் வெடி வச்சு தகக்கணும், அல்லது ஒரு பெரிய இரும்பு உளி வச்சாவது கடப்பாறை வச்சாவது இடிக்கணும். ஒரு கோலை வச்சு தட்டினார் அதுலேருந்து தண்ணி வந்ததுன்னு சொன்னால் அது அற்புதம் தானே. இயற்கைக்கு மேற்பட்ட சொல்ல மாட்டாத அற்புதத்தை தினம் பார்த்தாங்க அவங்க. இவ்வளோ பார்த்து இந்த அற்புதத்தில் ஏதாவது ஒன்றையாவது கர்த்தர் கோராகையோ தாத்தானையோ செய்ய சொன்னாரா? இல்லையே. அப்போ இவங்க யாரு? நம்முடைய ஸ்தானம் என்ன, நம்மை நடத்துகிறவருடைய ஸ்தானம் என்ன என்பதை கூட நினைக்க விடாது. ஒரே ஈகோ அவனுக்கு. என்னன்னா, இவங்க மாத்திரம் ஜனங்கள் நடுவில், இவர்கள் மாத்திரம் ஜனங்களுக்கு சட்டம் போடுறதும் கட்டளை போடுறதும் நடத்துவதும் அவர்களை ஆளுமை செய்வதும் அதிகாரம் செய்வதும் என்னையாது அப்படின்னு ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு கூட்டம் ஆள்க. இந்த ஆரோனுடைய அட்ராசிட்டி அல்லது இந்த மோசையினுடைய அந்த அட்ராசிட்டி தாங்க முடியலையே. இவர்கள் தங்களை உயர்த்தி கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி தூண்டி விட்டான். ஆனால் அந்த மோசை யாரு, ஆரோன் யாரு என்பதை கவனித்து பார்த்துருந்தா பேசியிருக்க மாட்டாங்க. அவர்களால் தான் இவ்வளவு பெரிய கூட்டம் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. 40 வருஷம் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, நூற்கவும் இல்லை, வயிறார சாப்பிட்டாங்களே மோசையின் ஆரோனை கொண்டு தானே கர்த்தர் அந்த காரியங்களை நிறைவேற்றினார். சொல்கிறான் பாருங்க. மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு அது தப்பு இது தப்பு, இவன் தப்பு செஞ்சிட்டான் அவன் தப்பு செஞ்சிட்டான், இது பாவம் என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்து நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்களாம் பரிசுத்தமாக தான் ஏன் இருக்கிறோம். சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா? நடந்ததை நேராக பார்த்து, மோசே செய்ததை கண்ணுக்கு நேராக பார்த்து, அப்போ கூட அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு வந்தார்கள். இவர்கள் சபைக்கு எதிராக பிரிவினையை தூண்டுகிறவர்கள். இவங்களை உள்ள வச்சு ஒரு பிரிவினையை கொண்டு வரும். ஒரு பெரிய கூட்டத்தை தனியாக பிரிச்சுட்டாங்க மோசையை விட்டு. மோசையின் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையை விட்டு, மோசையினுடைய வழிநடத்துதலை விட்டு தனியாக பிரித்து ஒரு கூட்டத்தை, ஒரு குரூப்பை செட் பண்ணிட்டாங்க. பாருங்க, இவர்களுடைய அழிவை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்னாச்சு? பிரிவினை வந்தது. அவர்கள் சொல்வது நியாயம் போல பட்டது. 250 பேர் மாத்திரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் அவர்களை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அவன் சொல்கிறது சரிதான். மோசே ரொம்ப மிஞ்சி போகிறார். இதை செய்யாத, அதை செய்யாத, பார்க்காத, பேசாத, அது பாவம் இது பாவம்னு சொல்லி சட்டம் போட்டு எங்கள் மேலெல்லாம் அதிகாரம் செய்கிறார் என்று சொல்லி அவன் சொல்வது நல்லது மாதிரி தெரிஞ்சது ஒரு கூட்டத்துக்கு. அதை ஏற்றுக்கொண்டார்கள். என்ன நடந்தது பாருங்கள். எண்ணாம புஸ்தகத்தில் அதே 16வது அதிகாரம் 23 பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்றார். இவங்க ஒரு பக்கத்தில் கூட்டம் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. மோசே அவர்கள் பக்கத்தில் போகிறார். என்னப்பா நடந்தது? ஏன் இப்படி பண்ணுறீங்க? நம்ம நல்லா தானே போய்கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறப்போகிற நேரத்தில் இப்படி ஒரு கலவரத்தை கொண்டு வருகிறீர்களே என்று பேச போகிறார். அவர்கள் அதை கேட்கிற மாதிரி இல்லை. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய வசனம் இருக்கு இடையில. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம், தாத்தான், ஆபிரகாம்னா ஆபிரகாம் கிடையாது, ஆபிராம், அப்புறம் தாத்தான், கோராகு இவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு
விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றான். அவங்க இருக்கிற இடத்த விட்டு தூரமாக போங்க. உடனே மோசே எழுந்திருத்து தாத்தான் அபிராம் என்பவரிடத்தில் போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள். அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான். அவங்க பக்கத்தில் ஒரு கூட்டம், கடைசி வார்னிங் சொல்றாரு, அவங்க பக்கத்தில் யாரும் போகாத, அவர்கள் துஷ்ட மனிதர்கள், தேவனுடைய திட்டத்திற்கும் கர்த்தருடைய சித்தத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வழிநடத்தலுக்கும் எதிராக கிரியை செய்கிறவங்க, ஜனங்களை தூண்டிவிட்டு நம்முடைய பிரயாணத்திற்கு தடை கொண்டு வருகிறவர்கள். அதனால் என்ன செய்யுங்கன்னா, அவங்க இடத்துல நிற்காதீங்க, நீங்களும் அவர்களோடு கூட சேர்ந்து வாரிக்கொண்டு போகப்படுவீர்கள், நீங்கள் தனியாக பிரிஞ்சு வாங்க என்றான். அப்படியே அவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள், பிள்ளைகள், குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலில் வந்து நின்னாங்க. என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து தங்கள் கூடார வாசலில் நின்னாங்க. அப்போது மோசே, இந்த கிரியெல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். இப்போ 2 பிரிவாக நிற்குது, இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். ஒரு சைடில் கோராகு, தாத்தான், அபிராம் அவங்கள சேர்ந்தவங்க ஒரு சைடு. கர்த்தர் இவங்களெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருங்க என்று சொல்லி அழைத்தார். இவங்கெல்லாம் மோசே பின்னால் ஒரு டீமு, ஒரு பெரிய குரூப் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க. 2க்கு நடுவில் இப்போ மோசே பேசுகிறார். அப்பொழுது மோசே, இந்த கிரியைகளெல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படி செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால், நான் என் இஷ்டப்படி எதையும் செய்யலை, கர்த்தர் சொன்னதை தான் செய்தேன் என்பதை எதனாலே நீங்கள் அறிவீர்கள் என்றால், சகல மனிதர்களும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதர்களுக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். எல்லாரும் இயற்கையாக சாகிறாங்களே, அந்த மாதிரி இந்த கோரானும் தாத்தானும் இயற்கையாக செத்தா கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்களை உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவற்றையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். சாதாரண மனிதர்கள் சாகிற மாதிரி செத்தான்னா கர்த்தர் என்னை அனுப்பலை. ஆனால் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செஞ்சு பூமி வாயை திறந்து ஒரு பெரிய எர்த்குவேக் மாதிரி வந்து இவங்க உயிரோடு செத்துட்டாங்கன்னு சொன்னால் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் இந்த மனிதர்கள் கர்த்தரை அவமதித்தார்கள் என்றும் அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த பூமி நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. பார்த்தீங்களா, கரெக்டாக கோராகையும் கோராக சேர்ந்தவங்களையும் அவனை சப்போர்ட் பண்ணவங்களையும் எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும், அதான் 2ஆக பிரிஞ்சாங்க. ஒன்று அழிவுக்கானது, இன்னொன்று வாக்குத்தத்தத்தை பின்தொடர்வதற்கானது. அது மோசே பின்னால் நின்றது. அழிவுக்கு பின்னானது கோராகு தாத்தானுக்கு பின்னால் நின்னது. ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் கேட்டால் நியாயம்தான் பேசுவாங்க. அழிகிறதுக்கு முன்னால் நீங்கள் கேளுங்க, அவங்க சைடில் ஒரு நியாயம் இருக்கும், நியாயம் மாதிரி தான் வந்து பேசுவாங்க. நம்ம இருக்கிற இடத்துல கூட சபையில் நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல பாஸ்டர் இருக்கிறான்னு வச்சுங்க, நல்லா தெரியுது அப்படின்னா வச்சா, நான் எல்லாரையும் சொல்லலை, சில இடத்துல உண்மையிலே தவறுகள் இருக்கும், உண்மையிலே நல்ல ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு பின்னால் கீழே இருக்கிறவர்கள் பொறாமையில் எரிந்து வீடுகளும் சந்திப்பாங்க. அப்படி ஒரு வீடாக வந்து சந்தித்து அவங்ககிட்ட பேசுவாங்க. உங்கள்கிட்ட கூட பேசியிருப்பாங்க, இந்த ஊழியன் தப்பு, அந்த ஊழியன் தப்பு, இதை பின்பற்றாதீர்கள் அப்படின்னு. அது ஒரு காலம். இப்போ ஒரு புது காலம் வந்திருக்கிறார். என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நல்ல ஊழியக்காரங்க இருக்காங்க பாருங்கள், அவர்களை இவர்கள் இருந்த இடத்துலேருந்தே ஒரு பொறாமையில் நிறைந்து ஜனங்களை எப்படியாவது அவங்கள விட்டு பிரிச்சிடணுங்கிறதுக்காக இன்றைக்கி அவர்களுக்கு விரோதமாக அவதூறு பரப்புகிறவர்கள் ஒரு கூட்டம் இருப்பாங்க. நம்பாதீங்க, அந்த ஊழியத்தை நம்பாதீங்க, அந்த ஊழியக்காரனை, எல்லா ஊழியக்காரனும் இப்படி தான். ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. ஒரு ஊழியக்காரர் சில வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய செய்தியிலே சொன்னார், கர்த்தர் என்னை அழைத்து ஊழியக்காரருடைய குறைகளை, குற்றங்களை கண்டித்து அதை வந்து வெளியே காட்டுறது தான், வெளி உலகத்துக்கு காட்டுறது தான், முகத்திரையை கிழித்து வெளிச்சம் போட்டு காட்டுறது தான் உனக்கு நான் கொடுத்த முக்கியமான ஒரு ஊழியம். ஒரு ஊழியக்காரனை விடாத, பிடிச்சி அவனை பிடிச்சி எழுது, அல்லது அவனை பற்றி பேசு, யூடியூப்பில் பேசு, இதுதான் கர்த்தர் கொடுத்த ஊழியம். நம்ம எத்தனையோ ஊழிய அழைப்புகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் வேத புஸ்தகத்தில். பாருங்கள்,
ஆனால் குறை சொல்கிற ஊழியம்னு எங்கேயாவது இருக்கான்னா தெரியல எனக்கு. ஆனால் இன்றைக்கு பல இடத்துல நல்ல ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்தி, நான் எல்லா ஊழியக்காரையும் சப்போர்ட் பண்ணலை, நல்ல ஊழியக்காரர்களை, நல்ல சபையை, நல்ல தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தி அவர்களை கர்த்தர் கனம் பண்ணி ஆசீர்வதித்து அவர்கள் மூலம் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறார்னு தெரிஞ்சால், கோராகு தாத்தான் மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க உள்ள, அவர்களை எப்படியாவது அவமரியாதை செஞ்சிடணும், எப்படியாவது அவங்கள அசிங்கமாக பேசிடணும், அவருடைய மதிப்பை ஜனங்கள் நடுவிலிருந்து குலைத்து போட்டு விட வேண்டும். சமீபத்தில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி ஆட்கள் எழும்பி இருக்கிறாங்க. எழும்பி இருந்து இந்த ஊழியக்காரன் தப்பு, அந்த ஊழியக்காரன் தப்பு, இந்த சபை தப்பு, இந்த போதகர் தப்பு, இந்த பாஸ்டர் தப்புன்னு. அப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் செய்யலையா, பவுல் செய்யலையா, பவுல் அவர்களை பற்றி தவறு சொல்லலையா, அலெக்சாந்தர் இமனை என்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லி பேரே சொல்லி சொன்னாரையா அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, வாஸ்தவம், உண்மைதான். ஊழியக்காரத்தை தவறு தெரிந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் யார் சொன்னார்னா பவுல் சொல்லணும். நீங்கள் பவுல் மாதிரி ஊழியம் செஞ்சுருக்கணும், நல்ல பல ஆத்துமாக்களை சந்தித்திருக்கணும், நல்ல அறுவடை கொடுத்துருக்கணும், கர்த்தருக்கு நீங்கள் பயன்பட்டிருக்கணும். நீங்கள் பேசலாம், நியாயம் இருக்கிறது. ஒன்றுமே செய்யாமல், கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல், ஒரு சின்ன குண்டூசியை கூட கர்த்தருக்காக நகர்த்தி போடாமல், கையில் கம்ப்யூட்டர் இருக்கிறது என்பதற்காக அல்லது ஒரு லேப்டாப் இருக்கிறதுங்கிறதுக்காக எவ்வளவோ அனுபவம் நிறைந்த ஊழியம் செய்கிறவங்கள தரக்குறைவாய் தாக்கி பப்ளிக்கில் பொது வெளியில் பேசுவது. பேசக்கூடாது நான் சொல்லலை, தப்பு இருந்தால் சொல்லுங்கள், தவறு இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் யார் சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க கர்த்தருக்கு? முதல்ல நம்மை குறித்து நம்ம யோசித்து பார்க்கணும். டிஎல் மூடி என்ற ஒரு தெய்வ மனிதர் இருந்த பெரிய எழுப்புதல் வீரர். அவருடைய செய்தியை கேட்குறதுக்கு ஜனங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு கூட்டம்னா மத்தியானம் 2 மணிக்கு அந்த பெரிய பெரிய சபைகளெல்லாம் நிறைஞ்சிருமா, அந்த இடமே நிறைஞ்சிருமா. இங்கிலாந்து தேசத்தின் மகாராணி கூட அவருடைய செய்தியை கேட்கறதுக்கு வந்து காத்திருந்தாங்களாம். அந்த மாதிரி அவருடைய செய்தி அவ்வளவு வல்லமையாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். அவர் பேசும்போது அந்த மேடையை விட்டு வெளியே, புல்பீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுவாரோ, வெளியே மேலே தாண்டிடுவாரோ மாதிரி இருக்கும். அவ்வளவு அபிஷேகத்திலும் வல்லமையிலும் நிறைஞ்சு. அந்த நாட்கள் இப்படி பேசுகிற ஆட்கள்லாம் பார்க்க முடியாது. அப்போல்லாம் ரொம்ப ட்ரெடிஷனாக சபைகள் நடந்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்தில் டிஎல் மூடி பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் அழுது ஜெபம் பண்ணி மனம் திரும்பி கூட்டம் கூட்டமாக அழுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதர். ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு சின்ன குறை இருந்தது. அவர் ஆங்கிலேயர் தான், ஆனால் ஆங்கிலம் சரியாக பேச மாட்டார், கிராமர் சரியாக வராது, தப்பு தப்பாக பேசுவார், கிராமட்டிக்கலாக பேச மாட்டார். அது எப்படிங்க ஒரு ஆங்கிலேயர் பேசுவார்னு கேட்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே எவ்வளோ பேர் தமிழ் சரியாக பேசுகிறது இல்லை, யோசிச்சு பாருங்கள். தமிழில் இலக்கணம், இலக்கியம் இதெல்லாம் வந்து சரியாக பேசுகிறவங்க ரொம்ப குறைவு. அது மாதிரி அவர் அதிகமாக படிக்காததுனால நல்ல ஆங்கிலம், தெளிவான ஆங்கிலம் அவருக்கு பேச தெரியாது. ஒரு முறை அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார், ஜனங்களெல்லாம் மனம் மாறிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருவர் வந்து அமர்ந்திருந்தார். அவர் பெரிய யூனிவர்சிட்டியில் ஆங்கில விரிவுரையாளர், ஆங்கிலத்தில் பெரிய ப்ரொஃபஸர். அவர் வந்து உட்காந்து செய்தியை கேட்டுக்கிட்டே இருந்தார். செய்தியை கேட்கும்போது செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்காம இவர் எங்கெங்கெல்லாம் கிராமர் மிஸ்டேக் கொடுக்குறார் என்று பார்த்தார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவருடைய தொழில் தானே. அதை பார்க்கும்போது அவர் தெரிந்தது என்னடா, அந்த இடத்துல ஈஸ் போடுற இடத்துல வாஸ் போடுறாரு, இந்த இடத்துல வந்து அப்படி வந்து ஆக்டிவ் வாய்ஸில் பண்ணுறத பேசிவ் வாய்ஸில் சொல்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லி இவர் அப்படியே ஒன்றுனா குறித்து கொண்டே இருந்தார். கூட்டம் முடிந்தது. கடைசியில் மூடியை போய் சந்தித்தார், கை குலுக்கினார். மூடி, உங்கள் செய்தி ரொம்ப நல்லா இருந்தது, ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. ஆனால் ஒரே ஒரு குறை இருக்கிறது, உங்கள் இங்கிலீஷ் சரியில்லை, நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் வந்து புரோக்கன் லாங்குவேஜ், அதில் வந்து கிராமரே கிடையாதே, இதை வச்சுட்டு எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு பேசினார். அப்பொழுது மூடி சொன்னார், கிராமர் தெரிஞ்ச நீங்கள்லாம் கீழே உட்கார்ந்துருக்கிறதுனால தான் கர்த்தர் கிராமர் தெரியாத என்னை பயன்படுத்துகிறார் அப்படின்னா. பாருங்கள், நீங்கள் குறை சொல்கிறீங்கல்ல, ஏன் குறை சொல்கிறேன்? நீங்கள் ஊழியம் செய்ய வந்திருந்தால் இந்த குறை உள்ள ஊழியக்காரில் ஏன் கர்த்தர் வச்சுருக்க போகிறாரு? நீ ஊழியமும் செய்ய மாட்ட, செய்கிறவனை குறை சொல்லிக்கிட்டு இருப்ப. அதானே, நான் குறை சொல்லக்கூடாது என்பவன் அல்ல, குறைகளை சுட்டி காட்டக்கூடாது என்பவன் அல்ல, குறை சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் யாரை வம்புக்கு இழுக்கிறீங்க? பவுல் சொன்னாரே, நீ பவுலா? யோசித்து பாருங்கள், நம்ம பவுலா? பவுல் மாதிரி ஊழியம் செஞ்சுருக்கிறோமா? பவுல் மாதிரி அடி வாங்கி இருக்கிறோமா? பவுல் மாதிரி அலைந்து இருக்கிறோமா? நாம் அதை திருத்திற்கு சொல்வதற்கு நமக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஆவி.
இந்த ஆவியை நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். சபையில் சுற்றி வருவாங்க, அப்படியே ஒவ்வொரு வீடாக சந்தித்து கொண்டு வருவாங்க. பாஸ்டர் அன்னைக்கு பேசினார் பார்த்தீங்களா, அவர் சொன்ன மாதிரியா செஞ்சார். உனக்கு என்ன வேலை, நீ எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாய்? ஒருவேளை நல்ல ஊழியக்காரர்கள் 40 வருஷம் 30 வருஷம் ஊழியம் அவங்க சொல்லலாம், நீ சொல்லலாமா? ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஏன் சொல்லுகிறேன்னா, உங்களை கண்டனம் பண்ணுவதற்காக அல்ல, இந்த மாதிரியான சாபத்தில் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது. பாருங்கள், அன்னைக்கு அவன் பேசுனது லாஜிக்காக தான் இருந்தது, அதை பல பேர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. மோசே தன்னை மாத்திரம் உயர்த்துவது போல தெரிந்தது. மோசே தன்னை உயர்த்தவில்லை, கர்த்தர் மோசையை உயர்த்தினார். அதான் காரணம். அதில் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் மோசே இடத்துலான பேசினார். கோராகு தாத்தான் இடத்துல ஏன் பேசலை, அது யாருக்கும் புரியவில்லை. உடனே ஆமா ஆமா ஆமான்னு சொல்லி தலையாட்டி போய் கடைசியில் பூமி உயிரோடு அவர்களை விழுங்கி போட்டது. இந்த சாபம் நமக்கு தேவையா? இதான் அந்த பிரிவினை ஆவியினுடைய பிரதானமான காரியம். இதுதான். அது என்ன செய்யும், ஒரு ஆளுக்குள்ள தோன்றி பல பேர் அப்படி தீட்டுப்படுத்தி ஒரு பெரிய பிரிவினை உண்டு பண்ணி சாபத்தை உள்ளே கொண்டு வந்து விட்டது. தேவ ஜனங்களுக்குள்ள வாக்குத்தத்தத்தை நோக்கி புறப்பட்டவர்கள் ஒரு பெரிய கூட்டம் செத்து போயிட்டானே, அது எவ்வளோ பெரிய ஒரு கொடிய காரியம் என்று யோசித்து பாருங்கள். அப்போ இந்த ஆவிக்கு இடம் கொடுக்கும்போது நல்லா இருக்க மாதிரி தெரியும், சுகமாக இருக்க மாதிரி, இந்த மாதிரி குறைகளை பேசும்போது சுகமாக இருக்கிற மாதிரி தெரியும். கடைசியில் விளைவுகளை அறுக்கும்போது தான் அது கஷ்டமாகி விடும். அந்த கஷ்டம் நமக்கு வந்துடக்கூடாது. நமக்கு அடாத காரியங்களில், தெரியாத காரியங்களில், தேவையில்லாத காரியங்களில் நம்ம தலையை வெண்டு விட்டு கொள்ளக்கூடாது. அவர்களை அழைத்தவர் கர்த்தர். அவர் பார்த்துக்குருவார், அவர் சொல்லுவார், வழி நடத்துவார். அல்லது நீங்கள் அனுபவம் முதிர்ச்சி உள்ளவர்களாக இருந்தால் அவங்களை கூட்டு பேசுங்க, கண்டிங்க, அல்லது பிரசங்கத்தோடு திட்டுங்க, நல்லது தானே. ஆனால் ஒன்றுமே செய்யாமல் இருந்து பேசும்போது கோராகு தாத்தானை குறித்து நான் ஏன் சொல்கிறேன்னா, கோராகு தாத்தான் என்ன செய்தார் யோசித்து பாருங்கள். இத்தனை ஜனங்கள் நடந்த போது என்ன பண்ணாங்க அவங்க, அவர்களை பற்றின என்ன குறிப்பு இருக்கிறது? ஏதாவது ஒரு ஊழியம், ஏதாவது ஒரு வேலை செய்தானா பாருங்கள். ஜனங்களுக்கு நடுவில் பிரிவினையை கொண்டு வர்றது தான் அவன் வேலை. அப்படியே உள்ளே வந்து ஒரு 10 பேரோட நின்று பார்க்கறது, என்னையா மண்ணா பெஞ்சிருச்சா, எடுத்துக்கங்கப்பா, இல்லாட்டா கொஞ்ச நேரத்தில் அழுகி போயிடும், சாப்பிட்டீங்களா, இப்படியே பின்னால் ஓடிக்கொண்டிருங்கள் அப்படின்னு. இப்படியே இந்த குறை சொல்லிகிட்டே அப்படியே ஒவ்வொன்றா ஜனங்களுடைய இருதயத்தை கெடுத்து கொண்டே வந்துட்டாரா. மோசே வந்துட்டாரா, இப்போ பாருங்கள் நியாயம் சொல்லுவாரே, இது தப்பு அது தப்பு அவன் தப்பு இவன், எல்லாம் நம்மலாம் பரிசுத்தமாக தான் ஏன் இருக்கிறோம். இவர் கோராகு தாத்தான் ஏதாவது ஒரு சின்ன துரும்பை நகர்த்தி போட்டாங்களா, அப்படிப்பட்டவர்கள் பேசக்கூடாது. கர்த்தருக்கு முதல்ல ஊழியம் செய்யுங்க, அதற்கு பிறகு நீங்கள் மற்றவருடைய குறைகளை பார்க்கலாம். இது அன்பின் நிமித்தமாக சொல்லுகிற காரியம். இப்படி தான் அந்த பிரிவினை உள்ள வரும். எத்தனை சபைகளை உடைச்சி போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்கள், எத்தனை ஊழியங்களை உடைச்சி போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சாபத்தீடான காரியம். கடைசியாக பாருங்கள், தன்னை நடத்துகிறவர்கள் இருக்காங்கல்ல, தன்னை நடத்திட்டு போகிறவங்க ஆலோசனை சொல்லி நடத்துகிறாங்களே, அவங்கக்கிட்ட இருந்து பிரிவினை உண்டு பண்ணிடும். ஒன்று சபையிடத்திலிருந்து பிரிவினை உண்டு பண்ணும், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களிடத்திலிருந்து பிரிவினை உண்டு பண்ணும், சபையிடத்திலிருந்து பிரிவினை உண்டு பண்ணும், ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டு பண்ணும். இப்போ பார்க்குற 3வது காரியம், தன்னை நடத்துகிறவர்கள் இருக்காங்க பாருங்கள், உங்களை நடத்துறதுக்கு கர்த்தர் ஒருத்தரை வச்சுருப்பார். அவங்ககிட்ட இருந்து பிரிச்சிருச்சுன்னா நீங்கள் நடக்க வேண்டிய விதம் உங்களுக்கு சொல்லப்பட முடியாது, அது கட்டாயிரும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்துவதற்கு நடத்திப்புக்காரர்களை வைத்திருப்பார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி காரியங்களை விளங்க பண்ணி அவங்கள நடத்துவாங்க. இந்த நடத்துகிறவரிடத்திலிருந்து முதல்ல ஒரு மனுஷனை பிரிச்சுட்டா அப்புறம் அவனை பலவீனப்படுத்தி சாபமாக்கி கொன்று ஒழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிடலாம். இது இந்த ஆவினுடைய அடுத்த கட்ட தந்திரம். அது என்ன செய்யும் சொன்னால், சிம்சோன் இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டவன். ரொம்ப வெகு சிலர் தான் பிறக்கிறதுக்கு முன்னால் கர்த்தர் அல்லது தேவ தூதன் வந்து அவருடைய பிறப்பை பற்றி சொல்லுவாங்க. சிம்சோனை பற்றி பிறக்கிறதுக்கு முன்னால் மனோவாவும் அவனுடைய மனைவி வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு தேவதூதன் எதுக்கு வர்றாரு, தேவதூதன் வந்து சொல்கிறாரு, குறிப்பிட்ட காலத்தில் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனை வந்து எப்படி வளர்க்கணும், அவனை இன்னென்ன மாதிரியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு நசரேயனாக வளர்க்கணும், திராட்சரசம் சாப்பிடக்கூடாது, பிரேதத்து பக்கம் போகக்கூடாது, ஒரு நசரேயனை எப்படி இருப்பானோ நசரேய விரதம் காக்கிறவனாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா கொஞ்சம் நேரம் நில்லுங்க, நீங்கள் சொல்கிற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது, நீர் தேவதூதன் என்று அறிவேன், கொஞ்சம் நில்லுங்க, என்னுடைய வீட்டுக்காரரை அழைத்து கொண்டு வருகிறேன், அவர்கிட்ட பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போய் கூப்பிட்டு வர்றாங்க. நீங்கள் அதை
அந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படி சொன்ன உடனே போய் மனோவாவை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவரிடத்திலும் சொல்லுகிறார், பிள்ளை எப்படி வளர்க்கணும். அப்போ இதில் நல்லா என்ன தெரியுதுன்னா, சிம்சோன் எப்படி வளர்க்கப்படணும், அவனுக்கு எது நல்லது எது கெட்டது என்று அவனை நடத்துகிற பொறுப்பு, அவனை நடத்த வேண்டிய ரகசியம், நடத்த வேண்டிய காரியங்கள் அவன் தகப்பன் தாய்க்கு தான் தெரியும். இது நல்லதா கெட்டதா என்ன செய்யணும்னு. ஏன்னா அதுக்குண்டான ஒரு பெரிய சார்ட் அவங்ககிட்ட தானே கொடுத்தாங்க. அவங்ககிட்ட தான் சொன்னாங்க, இவனை இப்படி நடத்தணும், இவனை இப்படி பேச வைக்கணும், இப்படிலாம் காரியங்களை சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், இந்த ஆவி முதல்ல இந்த நடத்துகிறவங்களை விட்டு அவனை பிரிக்கும். பிரிச்சிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே உள்ளே புகுந்து கடைசியில் அவனுடைய வாழ்க்கையே ஸ்பாயில் பண்ணிரும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5லிருந்து 9 வரைக்கும் உண்டான வசனங்களில் வாசித்து பாருங்க. தன்னை நடத்த வேண்டிய தகப்பன் தாயிடத்திலிருந்து சிம்சோனை மெல்ல சாத்தான் பிரிக்கிற தந்திரத்தை. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறதை போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அப்படின்னா 3 பேர் ஒன்றா போயிருக்கிறாங்க. ஒரு சிங்கத்தை கொன்றிருக்கிறாரு. அந்த சிங்கத்தை கொன்றதை அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? 3 பேரும் போகும்போது இவர் சிங்கம் கொல்லுகிற சத்தம் கூட கேட்காத தூரத்துக்கு தகப்பன் தாயை விட்டு பிரிந்து போயிருந்திருக்கிறார். இந்த ஆள் பக்கத்தில் நடந்தால் சத்தம் கேட்கும்ல, கருன்னு சத்தம் கேட்கும், டாம் டூம் சத்தம் கேட்கும், என்னடா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருப்பாங்க. பாலசிங்கம் வருது, அதை அடிக்கிறாரு. அப்பா அம்மாவுக்கு தெரியாது. 3 பேர் ஒன்றா தான் புறப்பட்டாங்க. அப்போ எங்கே பிரிவினை வந்தது? எந்த இடத்துல பிரிஞ்சாங்க? ஏதோ ஒரு இடத்துல பிரிந்தான். அவன் தான் செய்தது அவர்களுக்கு தெரியாத தூரத்துக்கு பிரிந்தான். அதுதான் முக்கியம். நம்ம செய்கிறது தெரியாத தூரத்துக்கு பிரிகிறது தான் பெரிய பாவத்தை கொண்டு வந்து விடும். அவன் அங்கே புறப்பட்டு அவங்க கண்ணுக்கு தெரியாமல் காதுக்கும் கேட்காத தூரத்துக்கு சிங்கம் வந்து அடித்து சிங்கத்தை வந்து கிழிச்சு போட்டால் அது நான் அமைதியாவாக இருக்கும். யோசித்து பாருங்கள், சிங்கம் எவ்வளோ கர்ஜனையோடு வரும். சிங்கத்தின் கர்ஜனை தான் உலகத்தில் இருக்கிற மிருகங்களுடைய அந்த துணியிலெல்லாம் ஹை டெசிபிள் உள்ளது. விஞ்ஞானத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அது வந்து சத்தம் போடும்போது அதிரும், பூமி அதிரும். அப்படி அந்த அளவுக்கு ஹை டெசிபிள் அந்த வாய்ஸு. அது சத்தம் போட்டு, அது சண்டை போடும்போது எப்படி சத்தம் போடும் பாருங்க, சத்தம் போட்டு அது கொல்லும்போது எப்படி கத்தும் பாருங்க. இவ்வளவு நடந்திருக்குது. அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த சத்தம் கேட்கல, சண்டை நடந்தது தெரியலை. அந்த அளவுக்கு இருந்ததுன்னா 3 பேர் ஒன்றா தானே புறப்பட்டாங்க. அவர்களை விட்டு அந்த சத்தம் கேட்காத தூரம் அளவுக்கு சிம்சோன் எங்கேயோ பிரிந்து போயிருந்திருக்கிறார். சரி, நடந்து விட்டது, போனார், சிங்கம் எதிர்பட்டது, அடித்தார், கொன்றாரு, முடிந்தது. சொல்லணும்ல, வந்து நடத்துகிறவரிடத்துல நடக்கிறத சொல்லணும்ல. சொன்னா தானே இது தப்பா ரைட்டா ஏதாவது சொல்லுவாங்க அவங்க. சிலர் அப்படி தான் தன்னை நடத்துகிறவரிடத்துல பல விஷயங்களை மறைச்சிருவாங்க. இதெல்லாம் போய் எதுக்கு அவங்ககிட்ட சொல்லிட்டு அப்படின்னு. கடைசியில் சிக்கல் வந்து பிரச்சனை வரும்போது அப்போ தான் மாட்டிக்கொண்டு விழிப்பார்கள். பாருங்க, அப்படி தான் நடந்தது இங்கே. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி பலமாய் அவன் மேல் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறதை போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து, எல்லாம் பேசி முடிச்சுட்டு, பொண்ணெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அவளை விவாகம் பண்ணுற, கல்யாணம் பண்ணுறதுக்காக மறுபடியும் திரும்ப வரும்போது சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். நல்ல வார்த்தை போட்டுவாங்க, வழி விலகி போனானா. அப்போ இது வந்து வழியில் எதிர்படலை, வழி விலகி போன இடத்துல தான் எதிர்பட்டிருக்கு. இவங்க போகிற பாதையிலேருந்து வேறு டைரெக்ஷனில் அவர் போய் சிங்கத்தை அடித்து போட்டிருக்காரு. அந்த அடித்து போட்ட சிங்கம் என்னாச்சு பார்ப்போம் அப்படின்னு அதை பார்க்குறதுக்கு அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு 3 பேரும் ஒன்றா தான் போகிறாங்க. ஏன்னா பையனை அவர்கள் வந்து நடத்துகிறதுனால கூடவே வச்சுருக்கிறாங்க. இவர் என்ன செய்தார்? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வழி விலகி போனான். ஏதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தேன் கூடும். அந்த தேன் கூட்டுக்குள்ளே நிறைய தேன் இருந்ததாம்.
அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தகப்பன் தாயிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்தேன் என்பதை அவர்களுக்கு சொல்லவில்லை. அவர்களும் கேட்கவில்லை. அன்றைக்கு வந்து சொல்லலை, அப்பா அந்த மாதிரி ஒரு சிங்கம் இறந்திருந்தது, அதனுடைய உடல்ல இருந்து தான் நான் இதை எடுத்தேன் என்று சொல்லலை. இவங்களும் ஏதோ ஒரு அவசரத்தில் கேட்கல. அவர்களுக்கு பல வேலை, போகணும், பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், எல்லாம் கல்யாண அவசரத்தில் போய் கொண்டிருக்கிறாள். ஏதோ தேன் கொடுக்குறான் மகன் என்று சொல்லி சாப்பிட்டுட்டு அவங்க போனாங்க. எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள். அவங்க சொல்லியிருந்தா காரியம் வேற மாதிரி ஆயிருக்கும். ஏனென்றால் நசரேய விரதம்னு சொல்லி போட்டிருக்குல்ல, நம்ம பார்த்தோம் 16வது துவக்கத்தில், உன் மகனை நசரேய விரதத்திலே வளர்க்கணும்னு சொல்லியிருக்குல்ல. நசரேயன் என்பவன் எந்த பிரேதத்தின் பக்கத்திலே போகக்கூடாது. எண்ணாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. நசரேயன் என்பவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷ பிரேதம் மாத்திரம் இல்லை, எந்த ஒரு பிரேதத்து பக்கத்திலே அவன் போகக்கூடாது. அப்படி போனால் அவன் 7 நாள் தனியாக இருந்து விரதம் காத்து தீட்டு கழிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கு. இதை சொல்லி இருந்தால் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? அப்பா, நீ செத்து போன ஒரு மிருகத்திடத்திலேருந்து அதை எடுத்திருக்க, அது பெரிய ஒரு தீட்டு, இப்போ நம்ம போகக்கூடாது, காரியம் தப்பாக போயிடும், நீ 7 நாள் உன்னுடைய தீட்டை கழிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இவன் அதை மீறி கொண்டு போனதுனால தான் அங்கே அவ்வளோ பெரிய சம்பவம் நடைபெற்றது. அப்போ தான் செய்யக்கூடாத காரியத்தை அவர்கள் செய்து அவர்களை தன்னை நடத்துகிறவர்கள்ட்டு அவனை பிரிய பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பிரிய பண்ணி அப்புறம் தகப்பனையும் பார்க்க முடியல, தாயையும் பார்க்க முடியல. இனி நம்ம சிம்சோனை மாத்திரம்தான் பார்க்குறோம். சிம்சோன் தேவனுடைய பிரமாணங்களை விட்டு வழி விலகி அடுத்த முறை பாருங்க, இந்த தடவை அப்படி எடுத்துட்டான்னா அடுத்த முறை தன் கையில் இருக்கிற அந்த கொம்பை வைத்து ஒரு கழுதை எலும்பை வைத்து அத்தனை பேரை கொன்று போட்டு அந்த பிரேதத்தின் மேல் இருக்கிற துணிகளை உரிந்து கொண்டான். பிரேதத்து பக்கத்தில் போகக்கூடாதே. பிரேதத்து பக்கத்தில் போய் அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தான் என்று சொல்லி நீங்கள் வாசிப்பீங்க. அடுத்து 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 பாவத்துக்கு மேலே பாவம். காரணம், தன்னை நடத்துகிறவர்கள், தான் நடக்க வேண்டிய வழியை சொல்லுகிறவர்கள், கற்றுக் கொடுக்கிறவர்கள் அவர்களை விட்டு முதல்ல பிரிச்சிரும். சிம்சோன் கதை நமக்கு தெரியாததா? கடைசியில் பாருங்க, எப்படியோ வந்திருக்க வேண்டிய சிம்சோன் அவருடைய வாழ்க்கை திசை மாறி தடுமாறி கடைசியில் அவனுடைய மரணம் சபிக்கப்பட்டவர்களுடைய சம்பவித்தது. கண்ணு போச்சு, அடிமையாகி விட்டான். எவ்வளவோ பெரிய ஜனங்கள் பார்த்து பயந்த ஒரு பெரிய மாவீரனாய் இருந்தவன் ஒரு கோமாளி மாதிரி வேடிக்கை காட்டுகிறவனாய் மாறி போனான். கடைசியில் அவனுடைய மரணம் சபிக்கப்பட்டவர்களோட, அந்நியர்களோட நடந்தது. இதுதான் சாத்தான். மெல்ல உள்ள வருவான். சபைக்குள்ளே ஒரு பிரிவினை, நடத்துகிறஇடத்திலிருந்து ஒரு பிரிவினை, ஜனங்களுக்குள்ள ஒரு பிரிவினை, தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு பிரிவினை, ஆசீர்வதிக்கப்பட்டவரிடத்திலிருந்து ஒரு பிரிவினை, ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து நம்மை பிரித்து அந்த 2 பக்கத்தையுமோ அல்லது ஒரு பக்கத்தையோ அவன் அழித்து சாபத்துக்குள்ளாக்குவது தான் இந்த பிரிவினையின் ஆவியின் பெரிய தந்திரம். இந்த ஆவி எல்லா இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஊழியத்தில் இருக்கும், தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே இருக்கும். சில ஆள் உள்ளே வருவான், குடும்பத்துக்குள்ளே வந்து கொஞ்ச நேரம் பேசினாலே குழப்பத்தை உண்டு பண்ணி பிரிவினை உண்டு பண்ணி போயிடுவாங்க. இது ஒரு ஸ்பிரிட்டு. நம்ம நினைக்கிறோம் அது அவனுடைய சுபாவம், அவனுடைய குணம். இல்லை இல்லை, வசனம் தெளிவாக சொல்லு, சாத்தான் தாவீதுடைய இருதயத்தை பிரிக்கும்படி ஏவி விட்டதுன்னே எழுதியிருக்குது. அதனால தான் இந்த ஆவியை தேவனுடைய ஜனங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து அதை எதிர்க்க வேண்டும். இதை குறித்த மேல் விவரங்களையும் இன்னும் நாம் எதிர்க்க வேண்டிய இன்னும் சில ஆவிகளை குறித்தும் வருகிற நிகழ்ச்சிகளிலே ஒன்றா பார்க்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.